सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 34வது श्लोकम्. हारौचित्यनिवेदकाखिलगुणसीतेऽस्म्यहं पश्य मां सर्गात्यन्तबहिर्भवत्वधिषणापादिस्वरूपोऽस्म्यहं स्यात् चाहं हननत्यगपि अभिमतिस्ते चेत् तथा रेधम प्राक् संन्यासत एव ते समुचितं वेद्मि स्वरूपं ननु. இந்த ஸ்லோகமும் சார்தூல விக்கிடத்துல இருக்கு. பதச்சேதः हारौचित्य निवेदकाखिल गुणः सीते अस्मि अहं पश्य माम् सर्गात्यन्त बहिर्भवत्वधिषणापादि स्वरूपः अस्मि अहं स्यां च अहं हननत्यग् अपि अभिमतिः ते चेत् तथा रे अधम प्राक् संन्यासतः एव ते समुचितं वेद्मि स्वरूपं ननु. இந்த ஸ்லோகத்துல 2.25 பாதத்துல ராவணன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றான். தன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கிறான். மீதி இருக்கக்கூடியதான பாதங்கள்ல சீதை அந்த ராவணனுக்கு பதில் சொல்றான். ராவணன் என்ன சொல்லியிருக்கான், சீதை என்ன பதில் சொல்லியிருக்கா, இதை நம்ம பார்க்க போறோம். முதல் பாதத்துல சீதே அப்படிங்கிற பதம் விழிவேற்றுமை, சம்போதன பிரதமா. சீதே ஹாரௌச்சித்ய நிவேதகாகில குணஹா. நான் எப்பேற்பட்டவனா இருக்கேன்னு சொன்னா, ஹாரஹான்னு இந்த முத்துமணி மாலை, ஸ்பட்டிக மாலை, இந்த மாதிரி வெண்மையாக இருக்கக்கூடியதான முக்தாவலின்னு சொல்லுவோம். முத்து மாலை தமிழ் சொல்றதா. அந்த முத்து மாலை எப்படி ஸ்வச்சமா இருக்குமோ, வெண்மையா இருக்குமோ, அதே போல நானும் ஸ்வச்சமா இருக்கேன். அந்த ஸ்வச்சம் என்ன பண்ணும்னு கேட்டா, மத்தவாளுக்கு அந்த முத்துமணியில இருக்கக்கூடியதான நல்ல குணங்களை காமிக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? இந்த வெண்மை பொதுவாவே இந்த வெண்மை அப்படிங்கிறது நல்ல குணங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றது உண்டு. அத போல இந்த ஹாரௌச்சித்ய முக்தாவலியிலே இருக்கக்கூடியதான வெண்மை அழகு, அதை போன்ற அழகு என்னிடம் இருக்கு, வெண்மை. அதனால என்ன தெரிகிறது, ஆவேதகா நிவேதகான்னா தெரிவிப்பவன். இந்த வெண்மையானது முக்தாவலியில இருக்கக்கூடியதான வெண்மை எது உண்டோ அதை போன்ற வெண்மையானது, வெண்மைன்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்வச்சம், கலங்கமற்ற தன்மை, அந்த தன்மையானது நிவேதகமா இருக்கு, தெரிவிப்பதா இருக்கு. எதை தெரிவிப்பதா இருக்கு? அகில சத்குணஹா, எல்லா நல்ல குணங்களும் இந்த ராவணனிடம் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஸ்வச்சதா இருக்கே, இந்த கலங்கமற்ற தன்மை, அது காமிச்சு கொடுக்கிறது. அப்பேற்பட்டவன் நான். ஹாரௌச்சித்ய நிவேதக அகில குணஹா. அகில குணஹா அப்படிங்கிற அந்த குணஹாங்கிற பதம் ராவணனுக்கு விசேஷணமா இருக்கு. அதாவது முக்தாவலி ரமணீய அமல குணஹா. அமல அப்படின்னு சொன்னா களங்கமற்ற, இப்பேற்பட்ட நல்ல குணங்களை கொண்டவனா நான் இருக்கிறேன். அஸ்மி அகம், அகம் அஸ்மி, நான் இப்படி இருக்கிறேன். பஷ்யமாம், இப்பேற்பட்ட என்னை நீ பார்க்க மாட்டாயோ, பார் அப்படின்னு அர்த்தம். 2வது பாதம் சர்க அத்யந்த பகிர்பவத்வ திஷணாபாதி ஸ்வரூப. ஒரே பதம். என்னுடைய ஸ்வரூபம் இருக்கே, நான் இப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஸ்வரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, சர்க்க அத்தியந்த பகிர்பவத்துவம்,
சர்க்கஹான்னு சொன்னா சிருஷ்டி. பிரம்மா எல்லாரையும் சிருஷ்டி பண்றார். ஆனா இந்த ராவணனுடைய சிருஷ்டி இருக்கே, இது மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் வித்தியாசமா இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு உயர்வா இருக்குன்னு தன்னை அவன் நினைச்சுட்டு சொல்றான். சிருஷ்டியானது அத்தியந்த பகிர்பவத்துவம். சாமான்யமா ஒரு சிருஷ்டி எது உண்டோ அதை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வரூபத்தை சிருஷ்டி பண்ணிருக்கார் யாரு? பிரம்மா. அப்படிங்கறது எதை பார்த்து தெரியறது? இவருடைய அந்த ஸ்வரூபத்தை பார்த்தா எல்லாருக்கும் இப்படி ஒரு புத்தி ஏற்படுறதாம். இங்க பார், பிரம்மா எல்லாரையும் ஒரு மாதிரியா படைச்சிருக்கார். ஆனா இவரை மாத்திரம் மற்ற யாரையும் காட்டிலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வரூபத்தை பிரம்மா இவருக்கு படைச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை, புத்தியை ஏற்படுத்தக்கூடியதான ஸ்வரூபத்தை கொண்டிருக்கிறேன். சர்க்க சிருஷ்டி, அத்தியந்த பகிர்பவத்துவம், ரொம்பவும் வேறுபட்ட மற்ற எல்லாவற்றிலையும் காட்டிலும் இந்த ராவணனுடைய ஸ்வரூபத்தை சிருஷ்டி பண்ணின அந்த பிரம்மாவனுடைய சிருஷ்டி இருக்கே, அது அத்தியந்த பகிர்பவத்துவம், ரொம்பவும் வித்தியாசமானதாக இருக்கு என்று இந்த ராவணனை பார்ப்பவர்களுக்கு திஷணாபாதி புத்தியை ஏற்படுத்தக்கூடியதான ஸ்வரூபம். இந்த ராவணனை யாராவது பார்த்தான்னா அவளுக்கு இப்படி ஒரு ஞானம் ஏற்படும். எப்படி? பிரம்மாவானவர் அவருடைய யதா பிரகாரமான சிருஷ்டி இருக்கே அதை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவரா இருக்கார் ராவனுடைய ஸ்வரூப விஷயத்திலே அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்படுத்துமா. எதை பார்த்தா? ராவணனுடைய ஸ்வரூபத்தை பார்த்தால். அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை கொண்டவன் நான். சர்காத்யந்த பகிர்பவத்வதிஷனாபாதி ஸ்வரூபா அஸ்மி அகம். இப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை கொண்டவனாக நான் இருக்கிறேன். இவ்வளோ சொல்லிட்டான். ஆனாலும் சீதைக்கு இவன் பேர்ல எந்த ஒரு ஆசையும் வரல. தவிர என்னதான் இவன் அழகா இருந்தாலும், ரொம்ப புத்திமானா இருந்தாலும், ரொம்ப அமலகா ஸ்வச்சகா, ரொம்ப கலங்கமற்றவனாக இருந்தாலும் இவன் ஒரு ராட்சசன் தானே. மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன் தானே, ஒரு அரக்கன் தானே அப்படின்னு கேட்டா அதுக்கு ராமன் பதில் சொல்றான், நீ அப்படி நினைச்சிடாத. உனக்காக நான் இந்த ஹனனம், மற்றவர்களை கொல்லுதல் இதெல்லாத்தையும் விட்டுடுவேன் அப்படின்னு சீதை கிட்ட சொல்றான். அதாவது எந்த அளவுக்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி நான் வந்திருக்கேன்னு காமிக்கிறதுக்காக சொல்றான். சியாத் சாஹம், சியாம் சாஹம், அகம் நான், சியாம் இப்படியும் இருப்பேன். எப்படி? ஹனனத்யக்கு, தியகபி அப்படின்னு சேர்த்து சொன்னா அது சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும். ஹனனத்யக்கு, தெஜாமி, அதாவது இந்த கொல்லுதல், மற்றவர்களை ஹிம்சப்படுத்துதல் இதெல்லாம் தான் ராட்சசாலுடைய குணம். அதையும் கூட ஹனன தியகபி பவாமி, இதெல்லாத்தையும் விட்டவனாக கூட நான் இருப்பேன். எப்போ? தே அபிமதா சேத், உனக்கு நான் வேணும், அதாவது என்ன நீ விரும்புகிறாய் என்றால், அதே சமயம் இந்த மாதிரியான பாவ செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நீ நினைத்தால், அபிமதா சேத் அவசியம் ததா கரோமி, இப்படியும் நான் இருப்பேன். யாரையும் கொல்லாத, யாரையும் இம்சிக்காத, இந்த ராட்சசர்களுடைய குணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட நான் தியாம் இருப்பேன் இப்படின்னு 3 வரிகள்ல ராவணன் தன்னை பத்தி சொல்றான். இப்போ சீதை சொல்றான், ரே அதமா, ஹே நீச்சனே, தே சமுச்சிதம் ஸ்வரூபம் பிராக் சந்நியாசதா ஏவ அகம் வேத்மினனு. தே உன்னுடைய சமுச்சிதம், உனக்கு பொருத்தமான ஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்பது. அதாவது இவ்வளவு நேரம் தன்னுடைய உருவத்தை பத்தி ரொம்ப வசதியா சொன்னான் இல்லையா, அத மனசை வச்சுன்னு சீதை சொல்றா, உனக்கு தகுந்ததான ரூபம் எது அப்படிங்கிறத பிராக் சந்நியாசதா ஏவ நனு வேத்மி. பிராக் சந்நியாசதான்னா என்னது? சந்நியாசத்திற்கு முன்பாக. அப்படின்னா இந்த சீதையை கடத்திண்டு கொண்டு போடுறதுக்காக ராவணன் சந்நியாச வேஷத்தை எடுத்துட்டான் இல்லையா, அத நினைவுபடுத்தி சொல்றா. அதிலிருந்தே எனக்கு தெரியும் உன்னுடைய ஸ்வரூபம் எதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கபட ஸ்வரூபம். நீ உன்னுடைய காரியம்
நான் நிறைவேறுறதுக்காக எப்படியெல்லாம் வேஷம் போடுவேன்னு எனக்கு அதுல இருந்தே தெரியும். அதற்கு முன்பாகவே தெரியும். பிராக் சந்நியாசதா, சந்நியாச வேஷம் பூண்டியே அதற்கு முன்பாகவே அதற்கு முன்பிலிருந்தே தே சமுச்சிதம் உனக்கு சரியான ஒத்து ஒத்து போகக்கூடியதான ஸ்வரூபம் எது, உருவம் எது என்று வேத்மி நனு வேத்மி அவசியம் தெரிந்து கொள்கிறேன், தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது இது மேலோட்டமான அர்த்தம் சீதையினுடைய பதில். ஆனா இதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா உன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது நான் பிராக் சந்நியாசத்திலிருந்தே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இவனுடைய ஸ்வரூபம் கவட்ட ஸ்வரூபம் அப்படிங்கிறது சீதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா. இதனுடைய கூடார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பிராக் சம் ஞாசதா வேத்மி, அதாவது நீ உன்னுடைய ஸ்வரூபத்தை புகழ்வதற்காக என்ன சொற்களை படுத்தினாயோ அந்த சொற்களுக்கு முன்பாக சம் என்கின்ற ஒரு எழுத்துடன் சேர்ந்து நான் அறிவேன். அதாவது ஹாரௌச்சித்ய நிவேதகாகில குணஹா அப்படின்னு முதல் பாதத்துல இருக்கக்கூடிய ராவணன் தன்னை சொல்லக்கூடியதான பதம். அந்த பதத்துக்கு பிராக் முன்பாக சம் என்கின்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்ததாக நான் அறிவேன். இந்த மாதிரியாக என்னென்ன பதங்கள்லாம் ராவணன் தன்னை பத்தி சொன்னானோ அந்த இடத்துல எல்லாத்தையும் சம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்துக்கணும். அதிதத்தாட்சரம் இது. அப்படி சேர்த்தா என்ன பதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் பாதத்துல சம்ஹார ஔச்சித்ய நிவேதகாகில குணஹா, இரண்டாவது பாதத்துல சர்காத்யந்தன் இருக்கு, சம்சர்க அத்தியந்த பகிர்பவத்வதிஷனா பாதி. மூணாவது பதத்துல ஹனனத்யகபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சம்ஹனனத்யகபி அப்படின்னு 3 பதங்கள்ல சம் அப்படிங்கிற உபசர்க்கத்தை சேர்த்தா இந்த மாதிரியான ஸ்வரூபம் கிடைக்கும். இந்த 3 பதங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முதல்ல என்ன சொன்னா, ஹாரௌச்சித்ய நிவேதகாகில குணஹா, இந்த முத்துமாலையில இருக்கக்கூடியதான சமமான குணங்களை கொண்டவனாக நான் இருக்கிறேன். அந்த குணங்களால என்கிட்ட இருக்கக்கூடியதான சத்குணங்கள் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொன்னான். இப்ப என்ன அடுத்து தெரியுமா, சம்ஹார ஔச்சித்ய நிவேதகாகில குணஹா, அதாவது ஒருத்தன் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன இருக்கும், அவன் கிட்ட இருக்கக்கூடியதான துர்குணங்கள். அந்த துர்குணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இவன் கொல்ல தகுந்தவன், தண்டனைக்கு உரியவன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். அத போல இவன் என்ன சொல்றான், சம்ஹார ஔச்சித்ய, அதாவது நான் கொல்ல தகுந்தவன் அப்படிங்கிறதுக்கு தேவையான அத்தனை குணங்களும் என்கிட்ட இருக்கு. அதாவது கெட்ட குணங்களும் என்கிட்ட இருக்கு. சம்ஹார ஔச்சித்ய நிவேதக அகில குணா, நான் கொல்ல தகுந்தவன். சம்ஹார ஔச்சித்யா, அந்த கொல்றதுக்கு தேவையான தண்டனை தானே இந்த இடத்துல. சம்ஹாரஹா, ராவனுடைய சம்ஹாரஹா சொன்னா சும்மா ஏதோ போகும்போது வழி போக்கத்துல ஒருத்தனை கொல்லணும்னு யாரும் சொல்லல, அவனுக்கு தண்டனையா அது கிடைக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த சம்ஹார ஔச்சித்ய குணாக இருக்கே, மனைவி அபகரித்தல், அதே மாதிரி குபேரனிடமிருந்து லங்கையை அபகரித்தல், இந்த மாதிரியான பல விஷயங்கள் துர்குணங்கள் இருக்கு இல்லையே, எல்லாரையும் துன்புறுத்துதல், இந்த மாதிரியான சம்ஹாரத்துக்கு உச்சிதமான துர்குணங்களை கொண்டவனாக நான் இருக்கிறேன். சம்ஹார ஔச்சித்ய நிவேதகாகில குணஹா அகம். அதுக்கு அடுத்தது சர்காத்தியந்த பகிர்பவத்வ திஷனாபாதி ஸ்வரூபான்னு இருந்தது. அதாவது பிரம்மாவானவர் மற்ற எல்லா பிராணிகளை சிருஷ்டிக்கிறதை காட்டும் இந்த ராவணனை ரொம்ப வித்தியாசமா சிருஷ்டி பண்ணினார். அதை இவருடைய ஸ்வரூபம் பார்த்தா எல்லாருக்கும் தோணும், பிரம்மாவானவர் இந்த சிருஷ்டியிலிருந்து விலகி ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கார் அப்படின்னு. அதே விஷயத்தை இப்போ உபசர்க்கத்தை சேர்த்தா என்ன கிடைக்கும், சம்சர்க அத்தியந்த பைர்பவத்வ திஷனாபாதி. சம்சர்கான தொடர்புன்னு அர்த்தம். யாராவது இவரிடத்துல நண்பனா இருக்கவே முடியாது.
நண்பனாகவோ பாருங்க, சொந்த தம்பி வந்து தொடர்போடு இருந்தா கடைசியில அந்த தம்பிக்கு மரணம் தான் ஏற்பட்டது. அந்த சம்சர்க்கத்தை அறுத்துண்டு போயிட்டார் யாரு, விபீஷணன் சௌக்கியமா இருந்துட்டார். அப்ப இவர் எப்பேற்பட்டவரா இருக்காருன்னா இந்த சம்சர்க்கத்துக்கு உகந்தவரா இல்லை. தொடர்பு வச்சுக்கிறதுக்கு இவர் உகந்தவரா இல்லை. இவரோட யாரெல்லாம் தொடர்பு வச்சிருந்தாலோ, சூர்பனகை ஆகட்டும், இல்ல மாரீச்சன் ஆகட்டும், கரஹா, இப்படி எல்லாரும் இவரோட தொடர்புல யாரெல்லாம் இருந்தாலோ அவங்க அத்தனை பேரும் மரணத்தை தான் அடைந்தா. ஆனா இவருடைய தொடர்பு வேண்டான்னு போனவர் சௌக்கியமா இருந்துட்டார். அப்ப இவர் வந்து சம்சர்க்கத்துக்கு, அதாவது தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு அத்தியந்த பைர்பவத்வ திஷனாபாதி, இவருடைய சொரூபம் பார்த்தாலே எல்லாருக்கும் இவரோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கணுமா, இவரோட ஒரு நட்பு வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு புத்தி ஏற்படுத்தி கொடுத்துருமா இவருடைய சொரூபத்தை பார்த்தா. ஏன்னா 10 தலைகள் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இப்படி எல்லாம் பார்த்தா யாராவது அவர்கிட்ட போய் பேச தோணுமா? அப்போ இவரை பார்த்தாலே சம்சர்க அத்தியந்த பகிர்பவத்வ திஷனாபாதி, இவருடைய சொரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட தொடர்பு வச்சுக்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை கொண்டவர், உருவத்தை கொண்டவர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். மூணாவது தியகபி அப்படின்னு முன்னாடி என்ன சொன்னா, நீ என்ன விரும்புறேன்னு சொன்னா இந்த ராட்சசாலுக்கே உரியதான சில குணங்கள் இருக்கே, மற்றவர்களை கொல்லுதல், துன்புறுத்தல், இந்த மாதிரியான எல்லா பாவ செயல்களும் நான் விட்டுடுறேன்னு சொன்னான். ஹனன தியகபி பவாமி அப்படின்னு. ஆனா இப்போ என்ன அடுத்துன்னா சம்ஹனன தியகபி பவாமி அபிமதா சேத், உனக்கு பிடிக்கும்னு சொன்னா சம்ஹனனம், என்ன நானே தற்கொலை பண்ணிக்கிறதா, இந்த சரீரத்தை விடுறதாக தயாரா இருக்கேன் விடுறதுக்கு. யாரும் விடமாட்டான். தன்னுடைய சரீரத்து மேல எல்லாருக்கும் ஒரு அபிமானம் உண்டு. ஆனா அதையும் நான் விட தயாரா இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சரின்னு சொன்னா நான் என்னுடைய உயிர் மாண்டும்படி செய்து கொள்வேன், தற்கொலையை பண்ணிப்பேன் அப்படின்னு சுக்ரீவர் வந்து யுத்தத்துல தன்னுடைய சரீரத்தை விடதான் போறார். அதை காண்பிக்கிறதாக இந்த பதம் அமைஞ்சிருக்கு. சம்ஹனனத்யகபி பவாமி சியாமகம். இப்படி சீதை ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொன்ன பதங்களை எடுத்துட்டு அதுல ஒரு பதத்தை சேர்த்து இதை வந்து நம்ம அதிதத்தாட்சரம்னு சொல்லுவோம். இந்த ஒரு எழுத்தை கூட்ட சொல்லும்படி சொல்றது. இப்படியாக ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்திருக்கா சீதை. அடுத்த ஸ்லோகம் 35வது. வைதேஹி ஸ்வஜனாபிவிருத்தி கலன வியாசங்கமக்னோஸ்மியஹம் நாரீணாம் அனுராக காரணமிதம் ரூபம் பிரபன்னோஸ்மியஹம் சாஃபல்யம் கமனீயதா மம புனர்நேயா த்வயைவாதுனா வாக்தே மூட விகாசதா யதி ஹிருதி ஸ்லாக்யா ததானீம் பவேத். இந்த ஸ்லோகமும் சார்தூல விக்கிரீடத்துலதான் இருக்கு. பதச்சேதா வைதேஹி ஸ்வஜனாபிவிருத்தி கரண வியாசங்க மக்னஹ அஸ்மி அகம் நாரீணாம் அனுராக காரணம் இதம் ரூபம் பிரபன்னஹ அஸ்மி அகம் சாஃபல்யம் கமனீயதா மம புனः நேயா த்வயா ஏவ அதுனா வாக் தே மூட விகாசதா யதி ஹிருதி ஸ்லாக்யா ததானீம் பவேத். இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் தன்னுடைய ஸ்வரூப வர்ணனை தான் பண்றான். தன்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு போன ஸ்லோகத்துல சொன்னான் இல்லையா, அதே மாதிரியே சொல்றான். நமக்கு இந்த சீதை சொல்லுகின்ற அந்த கூடார்த்தம் புரியறது. ஆனா ராவணனுக்கு அந்த கூடார்த்தம் புரியல. அதனாலதான் மேல் மேலும் ஒரே விஷயத்தையே சொல்லிட்டே இருக்கான். ஒரே விஷயத்தேன்னு சொன்னா தன்னுடைய ஸ்வரூப வர்ணத்தை மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா இந்த ஸ்வரூப வர்ணனை பண்ண மாட்டான். ஆனா அவனுக்கு புரியல. இப்போ முதல் 3 பாதங்களை பார்க்கலாம். வைதேகி, இதுதான் சம்போதன பிரதமாவா இருக்கு. வீழி வேற்றுமை. விதேகாதிபதி புத்திரியே அஸ்மி அகம், நான் அகம் நான் அஸ்மி இவ்வாறாக இருக்கிறேன். எவ்வாறு? ஸ்வஜனாபிவிருத்தி கலன வியாசங்க மக்னஹா. ஸ்வஜனஹ, ஸ்வஜனஹன்னு தன்னுடைய மக்கள்னு அர்த்தம்.
யாரு? ராட்சசர்கள், மற்ற ராட்சசர்கள். அவர்களுடைய அபிவிருத்தி, வளர்ச்சி. கலனம்னா அந்த அபிவிருத்தியை ஏற்படுத்துதல். அதில் வியாசங்ககான ரொம்ப ஈடுபட்டவனாக, மக்னகா மூழ்கியவனாக இருக்கிறேன். அதாவது தன் மக்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் ஈடுபாடு கொண்டவனாகவும் மூழ்கியவனாகவும் இருக்கிறேன். ஸ்வஜன அபிவிருத்தி கலன வியாசங்க மக்னஹா அஸ்மி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ராட்சச குலங்களை எப்படியாவது வளர்ச்சி அடைய வைக்கணுங்கிற அந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறேன். ராஜாவுடைய காரியம் தானே இது. ரக்ஷசாம் பதிஹீதனே, ராவணன் ராட்சசர்களுடைய பத்தி தலைவன் தானே. தலைவனுக்கு உரியதான அத்தனை குணங்கள் என்கிட்ட இருக்குங்கிறத காமிச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்ற. அது மட்டும் இல்லை, அகம் நான் ரூபம் பிரபன்னஹா அஸ்மி. ரூபம் நல்ல ஒரு உயர்ந்ததான ரூபம், ஸ்வரூபத்தை, உடல் அமைப்பை, பிரபன்னஹா பிராப்தஹா அஸ்மி அடைந்து இருக்கிறேன். எப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நாரீனாம் அனுராக காரணமிதம். நாரீனாம் ஸ்திரீனாம் பெண்களுக்கு, அனுராகான பிரியம், ஆசை, காரணம் இதம் பெண்களுக்கு என்மேல் ஆசை ஏற்படுவதற்குண்டான காரணமாக இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை, கையை அப்படி காமிச்சுக்கிறான் சீதை கிட்ட. இந்த சரீரம் எப்பேற்பட்ட சரீரமா இருக்கு? பெண்கள் என் மேல் விருப்பம் கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான இதம், இந்த சரீரம், இந்த ரூபம். அப்பேற்பட்ட ரூபத்தை பிரபன்னஹா அஸ்மி அடைந்தவனாக இருக்கிறேன். அதாவது இவனுடைய ஸ்வரூபம் பெண்களை ஈர்ப்பதாக, இவனை விரும்ப வைப்பதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை கொண்டவனாக நான் இருக்கிறேன். அந்த ஸ்வரூபம் இருக்கே, அழகான ஸ்வரூபம், இது எப்பொழுது சாபல்யத்தை, தன் பிரயோஜனத்தை அடையும் அப்படின்னு கேட்டா, நீ எப்போ என்ன விரும்புவாயோ அப்பதான் அப்படின்னு சொல்றான். சாபல்யம் கமனீயதா மம புனர் நேயா துவயி வாதுனா. கமனீயதா அதாவது ரொம்ப விரும்பப்படக்கூடியதா இந்த ஸ்வரூபம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ரமணீயதாவா இருக்கு இல்லையா, அழகுடன் கூடியதா இருக்கு இல்லையா. அது சாபல்யம் அடைவதற்கு, அதாவது அந்த பிரயோஜனம், அந்த அழகினுடைய பிரயோஜனம் இருக்கு, அது மம என்னுடைய இந்த அழகான ஸ்வரூபமானது பிரயோஜனத்தை அடைய வைப்பது துவயைவ அதுனா நேயா, உன்னால்தான் அது சாபல்யம் அடைய வேண்டும். துவயா ஏவ உன்னால்தான், அதுனா இப்பொழுது, என்னுடைய என்னுடைய கமனீயதா அழகானது, சாபல்யத்தை அடையும்படி செய்ய வேண்டியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னை விரும்பினால், விரும்பி என்னை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய அழகானது சாபல்யத்தை அடைகிறது அப்படின்னு ராவணன் 3 வரிகள்ல தன்னை பத்தி சீதையை கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ சீதை அதுக்கு பதில் சொல்றா, மூட முட்டாளே, தே வாக் தே இருக்கு இல்லையா, அது தே வாக், உன்னுடைய இந்த வாக்கியமானது, சொல்லானது, எதி ஒருவேளை ஹிருதி விகாசதா பவதி, இந்த ஹிருதயத்துல ஒரு நல்ல எண்ணங்களை வர வைப்பதாக, மலர வைப்பதாக இருந்தால், ஸ்லாக்யா உன்னுடைய சொற்களானது நல்லவர்களுடைய ஹிருதயத்தில் விகாசதா மலருகின்ற சந்தோஷத்தை மலரச் செய்வதாக இருந்தால், ஸ்லாக்யா போற்றப்பட வேண்டியது உன்னுடைய சொற்கள் எல்லாமே. ஆனா அப்படி இல்லையேன்னு அர்த்தம். நீ சொல்றதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருந்தால் நல்லது அப்படின்னு அர்த்தம். நீ சொல்ல சொற்கள் அப்படி இல்லை, இன்னும் ஹிருதயத்துல வெறுப்பை தூண்டுவதாக இருக்கிறது அப்படின்னு மறைமுகமா அர்த்தம். மறைமுகமா சொன்னா அந்த வியங்கியம்னு சொல்லுவோம். நாமளே நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலே அப்படி சொல்வது உண்டு. இப்படி சொல்லாதேன்னு சொல்லாம, நீ நல்ல விஷயங்களா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ சொல்றது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி சீதை என்ன சொல்றா, உன்னுடைய சொற்களானது ஹிருதயத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தை மலரச்
செய்கிறது என்றால் ஸ்லாக்யா போற்றப்பட வேண்டியது. ஆனால் அப்படி அப்படி செய்யவில்லை. மாறாக வெறுப்பை தூண்டுகிறதுன்னு அர்த்தம். இது மேலோட்டமான சீதையினுடைய பதில்ல இருக்கக்கூடியதான பொருள். இதுல இந்த கூடார்த்தம் பார்த்தோம்னு சொன்னா, அந்த சொற்கள்ல இருக்கக்கூடியதான அந்த விளையாட்டை நம்ம கவனிச்சோம்னு சொன்னா, விகாசதா இருக்கு இல்லையா? விகதா விகதஹா ககாரஹா விகஹா சதா தகாரேன சகிதா. அதாவது நீ சொன்ன சொற்கள்ல ககாரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல தகாரத்தை சேர்த்து பார்க்கணும். பார்த்தால் என்ன அர்த்தமோ அதுதான் உனக்கு தகுந்த ஒரு பொருள் அப்படின்னு சீத்தை சொல்லியிருக்கா. அதை வச்சுட்டு பார்த்தா பதங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல் பாதத்துல ஸ்வஜனாபிவிருத்தி கலன வியாசங்கமக்னோஸ்மியகம் அப்படின்னு சொன்னான் இல்லையா? ஸ்வஜனாபிவிருத்தி தலன வியாசங்க மக்னோஸ்மியகம் முதல் பதம். இரண்டாவது பதத்துல நாரீனாம் அனுராக காரணம் இதம்னு சொன்னான் அந்த சரீரத்தை, தன்னுடைய ரூபத்தை. ஆனா இப்போ இந்த ககாரத்தை எடுத்துட்டு தகாரத்தை வச்சா என்ன வரும்? நாரீனாம் அனுராக தாரணமிதம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மூணாவது பாதத்துல சாபல்யம் தமனீயதா அப்படின்னு இருக்கு. கமனியதா அப்படிங்கிற இடத்துல ககாரத்தை எடுத்தால் தமனீயதான்னு கிடைக்கும். இப்ப இந்த மூணு பதங்கள் வச்சுட்டு நம்ம என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் பாதத்துல இந்த ஸ்வஜன அப்படிங்கிற பதத்தினால என்ன சொன்னா, தன் மக்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் மூழ்கியவனா இருக்கேன்னு சொன்னான் இல்லையா? இப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம் கிடைக்க போறது? ஸ்வஜன அபிவிருத்தி தலனம்னா நாசகான்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய மக்களுடைய வளர்ச்சி இருக்கே, அந்த வளர்ச்சியை நாசம் பண்றதுல மூழ்கியவனா இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த சீதாபகரணம் பண்ணலைன்னா ராவணன் யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த ராட்சச கூட்டங்களும் அவங்களுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்திண்டோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கை முறையை நல்ல ஒரு உயர்வான விதத்திலேயோ வளர்த்துண்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனா இப்போ என்ன ஆயிடுத்து? சீதாபகரணம் பண்ணதுனால ராட்சசர்களுக்கு அழிவு ஏற்பட போறது. அதாவது ராட்சசர்களுடைய வளர்ச்சி நாசம் அடைய போறது. யாரால? இந்த ராவணனால. இவன் அதுலதான் குறியா இருக்கான். ராட்சச குலத்தை அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலதான் குறியா இருக்கான்னு தெரிகிறது. அவனுடைய எண்ணம் அப்படி இல்லைன்னா கூட அவனுடைய செயல்கள் எப்பேற்பட்ட ஒரு பலனை ராட்சச வம்சத்தையே அழிக்கக்கூடியதான பலனை கொடுக்க போறது அவனுடைய செயல்கள். அத மனசுல வச்சுன்னு சொல்றா. ஸ்வஜனாபிவிருத்தி தலன வியாசங்க மக்னோஸ்மியம். முன்னாடி என்ன ஒரு பொருள் கொடுத்ததோ அதுக்கு அப்படியே நேரடியாக ரொம்ப விருத்தமான அர்த்தத்தை இப்போ இந்த சொற்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இரண்டாவது பதம் நாரீனாம் அனுராக தாரணமிதம். முன்னாடி என்ன சொன்னா, அவனுடைய சொரூபமானது பெண்கள் தன்னை விரும்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்பேற்பட்ட உருவத்தை கொண்டவன். இப்ப என்ன அடுத்து? அனுராக தாரணம். தாரணம் அப்படின்னு சொன்னா நாசனம்னு அர்த்தம். அதாவது பெண்கள் இவனை விரும்பாம இருக்கிறதுக்கு அல்லது பெண்களுடைய அந்த விருப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கு இவனுடைய சொரூபம் தான் காரணமா இருக்கான். 10 தலை வச்சிருந்தா எந்த பெண் இவனை விரும்புவான் இல்லையா? ரொம்ப வித்தியாசமா விலட்சணமா இருக்கிறதுனால 10 தலை, பற்கள், இந்த பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். பெண்களோ சாதாரண அந்த பயத்தை ரொம்ப விரும்ப மாட்டான். இவனை பார்த்தா அப்படித்தானே இருக்கு. அப்போ இந்த பெண்கள் இடத்துல ஏற்படக்கூடியதான இவன் விஷயத்துல ஏற்படக்கூடியதான அந்த பிரியம் இருக்கே, அதை நாசம் பண்ணக்கூடியதாக இந்த சரீரம் காரணமா இருக்கு. பெண்களுக்கு இவனிடத்தில் ஏற்படக்கூடிய பிரியம் இருக்கே, அந்த பிரியத்தை நாசம் செய்வதாக இருக்கிறது இவனுடைய ஸ்வரூபம். அடுத்தது மூணாவது பதம் சாபல்யம் தமனீயதா மம புனர்நேயாத்வ. தமனீயதான் இருக்கு. இந்த இடத்துல தமனம்னா சமணம், நாசகாந்த அர்த்தம். அதாவது என்னுடைய இந்த நாசகா இருக்கே, அந்த நாசம் உன்னாலத்தான் ஏற்பட வேண்டியதாக இருக்கு. முன்னாடி என்ன சொன்னா, என்னுடைய இந்த அழகானது நீ என்னை அடைவதினால் அது சாபல்யத்தை அடைகிறது, பிரயோஜனத்தை அடைகிறதுன்னு சொன்னான்.
இப்போ அந்த தமனியதான் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் கிடைக்கிறது? என்னுடைய இந்த மரணம் இருக்கே, தமனம், சமனம் அது "त्वया एव नेया" உன்னாலத்தான் அது ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக சீதையின் காரணமாகத்தான் என்னுடைய இந்த நாசமானது ஏற்படப் போகிறது. அதுதான் சாபல்யம். எதற்கு சாபல்யம்? இவன் பண்ணின அந்த சீதாபகரணம் இருக்கே, அந்த காரியத்துக்கு சாபல்யம் அப்பதான் ஏற்படப் போறது. இவனுடைய மரணத்துக்கு அப்புறம் தான். இப்படி ராவணன் கொடுத்த அந்த சொற்களையே மாற்றி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சீதனுடைய கருணை தான் தெரிகிறது. ஏன்னா, சீதையானவள் இவனுக்கு மறைமுகமா அவளுடைய நிலைமைய சொல்லிண்டே இருக்கா. "நீ பண்றது தப்பு. இதனுடைய பிரயோஜனம் ஒண்ணே ஒண்ணு உன்னுடைய மரணம். இவனுடைய மரணமா இருந்தா கூட தப்பில்ல. ஒருத்தனுடைய மரணம் ஏற்பட்டால் பரவாயில்ல. ராட்சச குலத்துக்கே நாசம் ஏற்படுறது." அப்படின்னு பல தடவ என்னதான் மறுபடியும், மறுபடியும் பேச ஆரம்பிச்சாலும் சலிக்காம பதில் சொல்லிண்டே இருக்கா. எல்லா பதிலுடைய தாத்பரியம் ஒண்ண நோக்கி தான் போறது. "நீ பண்ற காரியம் தப்பு. இந்த தப்பான காரியத்துக்கு பிரயோஜனம் உன்னுடைய மரணமும், ராட்சச குலத்தினுடைய நாசமும் தான்." இந்த இந்த பதில்ல எந்த மாற்றமும் இல்லவே இல்ல. பதில் சொல்ற விதம் வேறா இருந்தாலும், பதில் எல்லாத்தையும் ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா, சீதனுடைய எண்ணம் அதுதான். அந்த அம்மாவுடைய அந்த கருணை தான். ஏன்னா, இவனால இந்த ராட்சச குலம் தான் நாசம் அடைய போறது. எப்படியாவது இவன சொல்லி திருத்திட முடியாதா? பயத்த ஏற்படுத்தி இவனுடைய மரணம் ஏற்பட போறது. இப்படிலாம் பயத்த கொடுத்தாவது இவன மாற்ற முடியாதா? அப்படிங்கிற சீதையுடைய ஒரு கருணை தான் காரணம். ஆனா அந்த கருணை இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலை ராவணனுக்கு இல்லைன்னு தெரிகிறது. மேற்கொண்டு இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை வரும் காலத்துல பார்ப்போம்.